எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நீ சூப்பராக பொங்கல் ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். போய் ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ பாசிப்பயிறு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா கழுவிட்டு இதையும் ஊற வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பில் வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். பால் கொதித்ததுக்கப்புறமா இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துப்போம். அரிசி சேர்த்துட்டதுக்கப்புறமா பாசிப்பயிரும் ஊற வச்சோம்ல, அதையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் பொங்கலுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்லா கலந்துக்கிறேன். கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 1/2 வேக்காடு நல்லா வேகணும். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சமாக வேகலை, அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இப்போ வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதில் மண் இல்லாதால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். மண் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் தேவைப்பட்ட 1/2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இப்போ முந்திரி பயிர் சேர்த்துக்கோங்க. முந்திரி பயிர் போட்டதுக்கு அப்புறமா இப்போ திராட்சை, காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பொங்கல் ரெடி செஞ்சோம்ல, அதில் இப்போ நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.